ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டே 7 தான் வீடியோ போடாம இருந்து. நேற்றுக்கு தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஏன்னா நேற்றுக்கு சின்ன சின்ன முளைச்சிருந்து இன்னைக்கு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. இன்னைக்கு நல்லா வளர்ந்துருக்கேன்னு நினைக்கிறேன். வாங்க போவோம், சரியா மக்கா? நேற்றுக்கு மழை பெஞ்சு, அதனால இங்கே எல்லாம் ஈரப்பதமா இருக்கு காடு மொத்தம். பார்த்தீங்களா? மழை டைமில் பார்த்து தான் போனோம். ஒயில்டு பிக் எல்லாம் சுற்றிட்டு கிடக்கும். நம்ம தெரியாது, நம்ம கிட்ட வந்து டக்குன்னு வந்தோம் நம்மளை இடித்து மாற்றிட்டு போயிட்டே இருக்கோம். அப்போ மக்கா நம்ம வலைக்கு இப்படி தான் போனோம். இந்த பெரிய பாறையை பற்றிலாம் என்னை நவுண்டு விழுவும் தெரியாது. இப்போ கிராம்பு சீசனால நிறைய பேர் இங்கே அங்கேயும் இங்கேயும் சுற்றி கிடப்பாவ. சரி மக்கா, அப்போ வலைக்கு போய் நான் காட்டுறேன், பார்ப்போம் வாங்க. அப்போ மக்கா நம்மளோட தோட்டத்தில் நம்ம ரீச் ஆகியாச்சு. ரீச் ஆயிடுச்சுன்னா இந்த வாழைகள் நிற்கிறதுல நமக்குள்ளதான் நம்ம நட்டு வளர்த்தியது. எப்போ கொலைக்கன்னு தெரியல மக்கா. வீடு வந்துட்டு இன்னைக்கு வெண்டைக்காயவே பாத்திர வேண்டியதுதான். கண்டிப்பாக முளைச்சிருக்கான்னு நம்புகிறேன். நேற்றுக்கே சின்னதாக முளை விட்டுருந்து. இது கீரை வச்சுருக்கேன், அகத்திக்கீரை, ஏதோ ஒரு சின்ன ஒரு கீரை. பொன்னாங்கண்ணியா மக்கா? நேரா நம்மளோட தோட்டத்தில் போய் பாத்திர வேண்டியதான். வாங்க போவோம். காலையில் குருவி எல்லாம் சவுண்டு போட்டு அழகா இருக்கு. வெயில் இப்போதான் வருது. மணி 8:30 மணி ஆச்சு. பார்த்தீங்களா? டிசம்பர் மாதம்னால மழை ஃபுல்லாக பனியாக இருக்கு. பனி வேற, மேகம் வேற. அப்போ மக்கா நிறைய பாக்கெல்லாம் தொலைஞ்சு கிடக்கு தோட்டத்தில். கத்தரிக்காய் 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 நிறைய பூ விட்டுருக்கு மக்கா. முந்தியெல்லாம் பூ நிறைய விடும். வெட்டுக்கிளி மாதிரி ஒரு பூச்சி வந்து எல்லாம் கடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். அப்படி நிறைய காய்க்காம இருந்து இப்போ எல்லா பூவுமே பிடிக்க ஆரம்பிச்சிட்டு மக்கா. தெரியுதா உங்களுக்கு? அதாவது பூவை கட் பண்ணி தள்ளிட்டு இருக்கோம், நமக்கு தெரியாது. இது வலதுனங்காய். வலதுனங்காயம் அப்படிதான் நல்லா பூக்குது. என்ன விஷயம்னு பார்த்தா நமக்கு தெரியாது. பார்த்தீங்களா? முதல்ல அப்போ பூ எல்லாம் கீழே விழுந்து கிடக்கும். நான் நினைச்சேன் மங்கி சின்னதை வந்து கத்தரிக்காய் எல்லாத்தையும் பறித்து கீழே தள்ளிட்டு போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாது. வெட்டுக்கிளை ஒரு சாதனம் கரெக்டாக அந்த தும்பை கட் பண்ணி தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். சரி மக்கா, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இதுலேயும் ஒரு கத்தரிக்காய் கிடக்கு. பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்த வேலை என்னன்னா, வெண்டைக்காய் வச்சுருந்தோம். இங்கே பாருங்க, இன்னொன்று குறுத்துருக்கு ஒரு வெண்டைக்காய். அப்போ இது இதுலேயும் ஒன்று குறுத்துருக்கு. பார்த்தீங்களா? வெண்டைக்காய். இதையும் குறுத்துட்டு வெண்டைக்காய் ஃபுல்லாக இனி காய் தான் சாப்பிடலாம். அதாவது விஷம் அடிக்காத காய் வெண்டைக்காய். இங்கே கடவுளை, நான் எல்லாத்துலேயுமே 2 வச்சு வச்சுருக்கேன். ஒரு குண்டுலேயும் 2 வித்து போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னு என்ன பாருங்க, இன்னும் ஒன்று குறுத்துருக்கு. பார்த்தீங்களா? இன்னும் ஒன்று குறுத்துருக்கு. இன்னும் ஒன்று இதுல ஒன்று குறுத்துருக்கு மக்கா. இப்போதான் வெயில் அடிப்படுது, இனிதான் குறுக்குன்னு தோணுது. 2 வச்சது காரணம் என்னன்னா, சிலதுல குறுக்காது. இன்னும் ஒன்று இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? குறுக்காத்த இடத்துல ரீபிளான்டேஷன், அதாவது 2 முளைச்சிருக்கத ஒன்று பிடிங்கி அங்கே மாற்றி மாற்றி நேரலாம். இன்னும் இதில் 1 குறுத்துருக்கு பெருசாட்டு. இப்போ இதுலேயும் 1 குறுத்துருக்கு. பார்த்தீங்களா? நான் என்ன செஞ்சேன்னா, இன்னும் இதுலேயும் 1 குறுத்துருக்கு. இதே வித்து தான் வேற ஒரு ஆளுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, தம்பி நீ வாங்கி அந்த வித்து குறுக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொன்னார். இன்னும் இதில் ஒன்று குறுத்துருக்கு, பெருசாக கொடுத்துட்டு. அது ஏன் குறுக்காதது காரணம்னா, நீங்களும் செல்லாம் நட்டுருப்பீங்க, ஒருவேளை உங்களுக்கும் குறுத்துருக்காது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 கொடுத்துட்டு அது குறுக்காத காரணம், உரக்கடையில் இதோட வித்தை எல்லாமே கலெக்ட் பண்ணி அப்படி வச்சுருப்பாங்க. நிறைய நாள் வேங்காத்தோடனே அதில் பாய்சன்லாம் அடிச்சு வச்சுருப்பாங்க. எறும்பொன்னும் கடிக்காத அந்த மாதிரி கெட்டு போகாத அளவுக்கு பாய்சன்லாம் அடிச்சு வச்சுருப்பாங்க அந்த வித்தில். அப்போ அது நல்லா காஞ்சி இருக்கும். சரியா? காஞ்சி இருக்கும்போது நம்ம வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்து ஊனி வைப்போம். ஊனி வச்சு 2 நாள் தண்ணி ஊற்றுவிய.
அடுத்து தண்ணி ஊற்ற மாட்டிய, அதனால இது டக்குன்னு குறுக்காது. இப்போ நான் என்ன செஞ்சேன்னா அது குறுக்கிறதுக்கு எல்லாமே குறுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா உண்டு. அப்போது இது ஒரு 2 மணிக்கூர் 3 மணிக்கூர் தண்ணியில் ஊற போடணும். ஊற போட்டுட்டு எடுத்து நம்ம வைக்கக்கூடிய குண்டில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் புழுப்பொடி ஏதாவது போட்டு அதில் ஊனி வைக்கணும். அப்போ இது வந்து ஈரப்பதமாக இருக்குமா, நல்லா ஊறி அந்த வித்து அழகாயிரும். அதை எடுத்து அழகாக முளைச்சி வந்துடும். நியாயப்படி பார்த்தா சில ஆள் என்ன செய்வாங்கன்னா வித்துக்களை வாங்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு கன்ஃபார்மாக எல்லாமே இப்போ நான் வச்சதும் ஒரு 50% கன்ஃபார்மாக வரும், 50% வராது. அதனால தான் ஒரு 100 மூட்டில் ஒரு 200 வித்துகள் வச்சேன், 2 வச்சு. வராததுல எல்லாம் ரீப்ளான்டேஷன், இந்த இது அப்படியே கொஞ்சம் வளர்ந்ததும் அப்படியே மண்ணோட பிடுங்கி அப்படியே தூக்கி வச்சிடணும். அப்படியே வச்சு விட்ருக்கோம்மாக்கா. இதில் என்ன விஷயம்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக குறுக்கணும்னு உண்டுனா, இப்போ ஒரு 50 வித்து இருக்குன்னா அதில் கரெக்டாக 90 வித்து தான் குறுக்கும், 10 வித்து குறுக்காது. சரியா? அதெல்லாம் நடும்போது ஒரு 10-20 வித்து குறுக்காமல் போயிடும். அப்போ 60% நம்மளுக்கு குறுக்கும், 50% குறுக்காமல் ஆயிரும். சரியா? அது எல்லாமே கன்ஃபார்மாக குறுக்கணும். எல்லா செடியுமே நம்ம வைக்கிறது எல்லாமே கன்ஃபார்மாக வரணும்னு உண்டுனா ஒரே ஒரு ஐடியா உண்டு. என்ன செய்யணும்னா முளை கட்டுதல். முளை கட்டுதல்னா இப்போ வித்து இருக்குன்னா வித்தை நல்லா தண்ணியில் ஊற போடணும். சரியா? நல்ல தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக, இன்னைக்கு நைட்லேருந்து இல்லை இன்னைக்கு பகலில் போடுங்க ஊற. பகலில் நல்லா ஊற பார்த்துருங்க. பகல்லேருந்து நைட் வரைக்கும் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு சாயங்காலம் ஒரு 7 மணி ஆகும்போது எல்லாத்தையுமே ஒரு துணியில் எடுத்து இருட்டு அறையில் கொண்டு கட்டி வச்சுருங்க. அடுத்த நாள் வந்து பாருங்க, அது எல்லாமே முளை கட்டி இருக்கும். அதாவது அந்த வித்துக்களை உடச்சி வெளியே வந்து நிற்கும். அந்த எதெல்லாம் வெளியே வந்து நிற்குதோ அதெல்லாம் எடுத்து அப்படியே ஒரு மண்ணில் கொஞ்சம் குண்டு தோண்டி சாணி உரம் போட்டு அதில் தூக்கி வச்சுட்டிங்கன்னு வச்சுடுங்க, கன்ஃபார்ம் அவங்களுக்கு இருக்கும். எதெல்லாம் விற்குதுல கன்ஃபார்முக்கு இருக்கும். இதுதான் ப்ரொசீஜர். இப்படிலாம் வச்சோன்னா டக்குன்னு கன்ஃபார்மாக இருக்கும், ஒன்றுமே ஃபெயிலியர் ஆகாது. நான் அப்படி வைக்கலம்மாக்கா. நான் ஏன் அப்படி வைக்கலைன்னா நமக்கு அதுக்குள்ள டைம் இல்லை. லேசாக கொடுத்துருக்க பார்த்தா வேலைக்கு ஆகாது. நம்ம அப்படியே எல்லாம் வச்சுட்டு போயிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது இவ்வளோ நேற்று லேசாக மழை பெஞ்சனால இடம் லேசாக கருத்துருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும்னு ஒரு ஆசை. அப்போ நமக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்ப்ரிங்க்லர் என்ன பார்த்தீங்களா? இதுதான் ஸ்ப்ரிங்க்லர், மழை உருவாக்கும் கருவி. சரி, எல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்குது. அப்போது நமக்கு மேலே இந்த தண்ணி வரனால இந்த தோட்டத்துக்கு, அடுத்து அங்கே வெண்டைக்காய் தோட்டத்துக்கு எல்லாமே தண்ணி கொடுக்கறதுக்கு நான் ஒரு வால்வ் வச்சுருக்கேன். அந்த வால்வை திறந்துட்டு சும்மா இருந்தால் போதும், நம்ம ஒன்றுமே பண்ணாண்டாம். மிளகாய், ஜாதிக்காய், இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் அந்த வால்வு. இதை திறந்தா போதும். திறந்தாச்சா? அங்கே இப்போ மழை பெய்யும் பாருங்க, சவுண்டு கேட்குதா? பார்த்தீங்களா? ஒன்றா சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. இந்த தோட்டத்தில் இதுக்குள்ளே மண் என்ன அடைச்சிருக்கு மக்கா. நமக்கு அந்த சைடு தான் ரெண்டும் அடைக்கணும்னு நினச்சோம். பார்த்தீங்களா? நம்ம உள்ளே போனால் நினைஞ்சிருவோம், அந்த அளவு மழை பெய்யுது. உங்களுக்காக போய் காட்டி இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் மழை அடிக்குது, தெரியுதா உங்களுக்கு? இதுதான் இயற்கை மழை, இல்லை செயற்கை மழை. இங்கே பாருங்க, ஐயோ நம்ம மேலே நனையுது, ஓடிடும். பார்த்தீங்கன்னா இங்கே மழை பெய்யுது, தெரியுதா மக்கா? இங்கே மழை பெய்யுது மக்கா. எவ்வளோ தூரத்துக்கு மழை பெய்யுது பாருங்க. ஏதேசம் 1-2 மீட்டர் கணக்காட்டு மழை பெய்யுது. கிட்டவே காட்டி தரணுமா? பார்த்தீங்களா? நனைஞ்சிட்டோம். பார்த்தீங்களா? லீக்காக போட்டால் இன்னும் நல்ல மழை பெய்யும். வாழைகள்ல நல்லா நனைஞ்சிட்டு நம்மளே நனைஞ்சிட்டோம். பார்த்தீங்களா மக்கா? இப்படி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ அங்கே எல்லாமே மழை பெய்யுது. பார்த்தீங்களா? இந்த சைடு இனிதான். அப்போ அங்கே கொஞ்ச நேரத்துக்கு மழை பெய்யட்டு, அடுத்தது இங்கே ஆன் பண்ணி விடலாம். இங்கே ஆன் பண்ணது ஒன்றும் கிடையாது, லேசாக ஆஃப் பண்ணி வச்சா போதும், மூடி வச்சா போதும். பார்த்தீங்கன்னா இதோட மேலே இருக்க ஸ்ப்ரிங்க்லரை கலத்தினேன். ஒரு சின்ன தூசி அடைச்சிருந்து எவ்வளோ தூரம் தண்ணி பாயுதுன்னு பாருங்க. மேலே ஹைட்டில் மோட்ரு கிடையாது, மேலே நம்ம மலையிலேருந்து தண்ணி வரக்கூடியதுனால
அதோட ப்ரெஷர் ஆகும். தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க, இங்கே எல்லாமே தண்ணி பாயுது. பார்த்தீங்களா எவ்வளோ ப்ரெஷரில் மேலே தண்ணி பாயுதுன்னு. இப்போ இதையும் கூட கலத்தி எடுத்தோன்னா அங்கே ப்ரெஷர் குறையும் பாருங்க. பாருங்க அங்கே ப்ரெஷரில் பாஞ்சிட்டு இருக்கா, இதையும் கூட கலத்தி அடிக்கும். பார்த்தீங்களா அதோட லெவல் கொஞ்சம் கம்மியாச்சு. 2 சைடாக பாயிறனால ப்ரெஷர் கம்மியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா இதே லைனில் தான் போகுது வெண்டைக்காய் தோட்டத்தில். அங்கெல்லாம் ஸ்லோ ஆகிட்டு பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க சரியா? 8:45 9 மணி ஆக போகுது. ஏதாச்சும் 10 மணிக்கு தான் இங்கே வெயில் வரும். ஆனால் 2 2:30க்கே இந்த வெயில் பெய்யும். ஏன்னா இது மலை பிரதேசனால. மழை பார்த்தீங்களா எங்கே வரையும் பெய்யுதுன்னு. பிடிச்சிருக்கா மக்கா அந்த மழையெல்லாம்? பார்த்துடுங்க மக்கா. காலையிலேயே கொஞ்சம் ஹாப்பியாட்டு எல்லாத்துக்குமே தண்ணி அடிச்சாச்சு. இனி கீழே போயிட வேண்டியதான். நம்மளும் நனைஞ்சிட்டோம். இனி வால்வு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் மக்கா. இன்னைத்தான் பருவாடி முடிஞ்சு. இதுக்கெல்லாம் வாரத்துக்கு 2 தண்ணி அடிச்சா போதும். அவ்வளோதான். பங்கெல்லாம் மழை நின்றுட்டு பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்மளே யோசித்து செட்டப் பண்ணி வச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்களா எல்லா இடம் மழை நின்னாச்சு. தெரியுதா? எல்லா செடிகளும் அழகாக நனைஞ்சிருக்கேன் பாருங்க. பார்த்தீங்களா? நம்ம தண்ணி குறை ஊற்றுனா இப்படி நனையாது. சூப்பராக நனைஞ்சிருக்கும் எல்லா இடமும். சரி மக்கா பார்ப்போம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. சீக்கிரமாக வெண்டைக்காய் எல்லாம் வளர்ந்துடும். உங்களுக்கு ஏதாவது வேணுன்னா கேளுங்க, நான் நிறைய பேருக்கு கொடுப்பேன் அப்படின்ட்டு இருக்கேன். சரி பார்ப்போம் மக்கா.